students. Last class la kodutha homework sums ipo nama verification pannalam. Okay va. Last class la enna idella pathom basic operations on rational numbers la addition, subtraction, multiplication patholaya. Adha exercise 1.2 la addition, subtraction, multiplication homework kodutho. அந்த homework sums oda verify பண்ணிக்கோங்க. உங்களோட homework எடுத்து செக் பண்ணிக்கோங்க. Okay va. First sum என்ன கொடுங்க find the sum சொல்லி third la first subtraction 7 by 5 plus 3 by 5 7 by 5 plus 3 by 5 இது எப்படி இருக்கு நியூ denominators are same ரெண்டுமே denominator என்னவா இருக்கு 5 அப்ப 5 சொல்லும்போது 7 plus 3 டைரக்டா numerator ஆட் பண்ணிடலாம் 7 plus 3 by 5 ஓகேவா அப்ப 7 plus 3 by 5 சொல்லும்போது 7 plus 3 10 by 5 பார்த்தால உங்களுக்கு தெரியுது இந்த டேபிள்ல கேன்சல் ஆகும் 5 டேபிள்ல கேன்சல் ஆகும் அப்ப 1 5s are 5 2 5s are 10 answer 2 ஓகேவா answer 2 செக் பண்ணிக்கோங்க second subdivision 7 by 5 plus 5 by 7 ரெண்டுமே positive rational numbers இருக்கு but denominators are different so denominators எப்படி இருக்குன்னா 5 and 7 இருக்கு so take the LCM of 5 and 7 is 35 LCM of 5 and 7 is 35 so first one is 7 by 5 7 by 5 denominator 5 வந்து எது கன்வர்ட் பண்ணனும் in terms of 35 க்கு கன்வர்ட் பண்ணனும் so 35 கன்வர்ட் பண்ணனும்னா 7 டேபிளால மல்டிப்ளை பண்ணுவோம் so 7 7s are 49 5 7s are 35 that is equal to 49 by 35 second one is 5 by 7 5 by 7 multiplied by 5 so 5 ஆல் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும் 25 by 35 25 by 35 okay அப்போ 49 by 35 plus 25 by 35 ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும் 74 by 35 ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க 74 by 35 and the next sum 6 by 5 plus minus 14 by 15 6 by 5 plus minus 14 by 15 one positive another one is negative இருக்கு ஓகேவா denominator are also different so take the LCM of 5 and 15 is 15 so LCM வந்து டைரக்டா நான் கன்வர்ட் பண்ணிட்டேன் 6 by 5 ஏதாவது மல்டிப்ளை பண்ணா denominator வந்து 15 கன்வர்ட் பண்ணலாம் 3 ஆல so இங்க என்ன வந்துரும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் 3 ஆல மல்டிப்ளை பண்ணா 18 by 15 செகண்ட் ஒன் அசெட்ஸ் அப்படியே எழுதிடலாம் ஆனா எப்படி இருக்கு மைனஸ் சோ டினாமினேட்டர் சேமா இருக்கறனால என்ன பண்ணிட்டு இருப்போம் காமனா எடுத்துட்டோம் 18 plus minus 14 இன்டிஜர்ஸ் பொறுத்த அளவுக்கு டிஃபரண்ட் சைனா இருந்தது அப்படினா என்ன பண்ணுவோம் ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் போடுவோம் அப்ப இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணா என்ன வரும் 18 minus 14 4 பிக்கர் நம்பரோட சைன் என்னது which one is bigger number 18 அப்ப பிளஸ் ஆன்சர் என்னது +4 by 15 ஆன்சர் +4 by 15 next subdivision -4 2 by 3 plus 7 5 by 12 -4 2 by 3 plus 7 5 by 12 -4 2 by 3 first mixer வந்து கன்வர்ட் பண்ணியாச்சு இம்ப்ராப்பர் கன்வர்ட் பண்ணி சைன் வந்து காமன் தான் ஃப்ரண்ட்ல தான் மைனஸ் சைன் இங்க எங்க பண்ணிராங்க சப்ட்ராக்ட் பண்ணிராங்க மைனஸ் இஸ் காமன் ஃபார் திஸ் டேர்ம் so -14 by 3 and the second one 7 5 by 12 க்கு mixer கன்வர்ட் பண்ணியாச்சுனா என்ன வருது 89 by 12 so இப்போ நம்ம எப்படி ஆயிடுச்சு நம்மளோட இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் -14 by 3 plus 89 by 12 -14 by 3 plus 89 by 12 take the LCM எடுத்தோம்னா different denominators இருக்கறனால so 3 and 12 is 12 so 12 கன்வர்ட் பண்ணிட்டோம் அப்படினா இத எதனால மல்டிப்ளை பண்ணுவோம் 4 ஆல் 3 4s are 12 அப்ப denominator 4 ஆல மல்டிப்ளை பண்ணா numerator also multiplied by 4 14 into 4 வந்து என்ன வரும் 56 ஃப்ரண்ட்ல ஒரு மைனஸ் இருக்கறனால -56 by 12 plus second one as it is because the denominator is same அதே 12 இருக்கறனால so -56 plus 89 by 12 ஆட் பண்ணா என்ன வரும் 33 இதுவும் எப்படி இருக்கு டிஃபரண்ட் சைனா இருக்கு சோ என்ன பண்ணுவோம் சப்ட்ராக்ட் பண்ணிட்டு பிக்கர் நம்பரோட சைன் சப்ட்ராக்ட் பண்ணா 33 which one is the biggest number +89 so answer is +33 by 12 சிம்பிளை பண்ணலாமா எந்த டேபிள்ல சிம்பிளை பண்ணலாம் 3 டேபிள்ல so 3 டேபிள்ல சிம்பிளை பண்ணா என்ன வரும் 11 by 4 ஆன்சர் என்னது 11 by 4 answer 11 by 4 செக் பண்ணிக்கோங்கமா and then fourth sum subtract -8 by 44 from -17 by 11 subtract -8 by 44 from -17 by 11 எதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லிருக்காங்க -17 by 11 ல இருந்து -8 by 44 சப்ட்ராக்ட் பண்ணனும் சோ எப்படி எழுதிக்கணும் -17 by 11 ல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ண போறோம் subtract எந்த நம்பர் -8 by 44 ஓகேவா பக்கத்துல சைடுல மல்டிப்ளை பண்ணுவோமா இங்க மைனஸ் இருக்கு இங்க மைனஸ் இருக்கு சோ மைனஸ் into மைனஸ் பிளஸ் மைனஸ் into மைனஸ் பிளஸ் ஆ மாறிடும் -17 by 11 plus
8 by 44. Here also denominators are different. 11 and 44. So take the LCM. LCM of 11 and 44 is 44. So first term is multiplied by 4. Both numerator and denominator multiplied by 4. In the minus 7 by 11. So minus 17 by 11. Minus 17 by 11, 4 multiplied by 11 minus 68. Second one asset is அப்படியே வச்சுக்கலாம். அப்ப minus 68 plus 8. இங்க எப்படி இருக்கு? Different sign இருக்கு. So subtract பண்ண போறோம். bigger number sign பண்ண போறோம். Subtract பண்ணா என்ன வரும்? 60. bigger number என்னது? 68. அதோட sign என்னது? minus. So that is equal to minus 60 by 44. Minus 60 by 44. அதே இந்த டேபிள கேன்சல் பண்ணிடலாம். 4 டேபிள கேன்சல் பண்ணா 11 times. In numerator 15 times. So that answer is minus 15 by 11. Answer is minus 15 by 11. Okay. And then sum number 6. Sum number 6 la evaluate கொடுத்து multiplication ல ரெண்டு subdivisions கொடுத்திருக்காங்க அப்படிதானே. So first subdivision 9 by 132 into minus 11 by 3 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? நான் நேரா சொல்யூஷன் எழுதிருக்கேமா ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. First 3 and 9 பார்த்தோம்னா எந்த டேபிள்ல போகும்? 3 and 9 மட்டும் பாருங்க. 3 வந்து 3 டேபிள்ல how many times? 1 times. 9 3 டேபிள்ல எத்தனை times போகும்? 3 times. So cancel into 1 3. அப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணா என்ன இருக்கு? 1132. 132 11 டேபிள்ல எத்தனை times போகும்? 12 times. 11 எத்தனை times போகும்? 1 time. So இங்க வந்து 1 time, இங்க வந்து 12 times. First one is positive, second one is negative. So plus into minus, first front la minus, plus into minus, minus. இப்போ numerator multiply பண்ண போறோம். Numerator 3 1. 3 ones are 3 and denominator 12 into 1. So 12 ones are 12 minus 3 by 12. இது என்ன simplify பண்ணலாம்? எந்த டேபிள்ல? 3 டேபிள்ல. 3 டேபிள்ல simplify பண்ணோம்னா in denominator 4 3s are 2 12. In numerator 1 3s are 3. அப்போ 1 by 4. Answer that is equal to minus 1 by 4. Answer என்னதுமா? minus 1 by 4. இங்க ரெண்டு கேன்சல் இருக்கு. 3யும் 9யும் 3 டேபிள்ல கேன்சல் பண்றோம். 1132யும் 11 டேபிள்ல கேன்சல் பண்றோம். அந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டு வர்ற ஆன்சர் அகைன் எந்த டேபிள்ல கேன்சல் பண்றோம்? 3 டேபிள்ல. So therefore answer is minus 1 by 4. ஓகேவா? And then second subdivision மா. Second subdivision க்கு சொல்யூஷன் பார்க்க போறோம். minus 7 by 27 into 24 by minus 35. minus 7 by 27 into 24 by minus 35. ரெண்டுமே negative rational numbers இருக்கு. So minus into minus plus, minus into minus plus. So என்ன போடலாம்? plus வந்து sign போட்டாலும் போடலாம். minus 7 by 27 into 24 by 35. 7 and 35 cancelled by 7 table. In 35 how many times? 5 sevens are 35. In 7 how many times? 1 time. So here 1 time, here 5 times. Cancel பண்ணிட்டு 1 by 5. And then in numerator 24 இருக்கு. denominatorல ஒரு 27. இந்த டேபிள்ல காமனா போகும் 3 டேபிள்ல. 27 எத்தனை டைம்ஸ் போகும்? 9 3s are 27. 8 3s are 24. கேன்சல் பண்ணிப்போம். numerator denominator மட்டும் தான் கேன்சல் பண்ணனும். ஓகேவா? So 8 by 9 இருக்கு இங்க கேன்சல் பண்ணதுல. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போறோம். என்ன பண்ணப் போறோம்? numerator மல்டிப்ளை பண்ணப் போறோம். denominator மல்டிப்ளை பண்ணப் போறோம். ஏன் இதுக்கு மேல சிம்பிளிஃபிகேஷன்ஸ் இல்ல. So 1 8. 1 8s are 8. 9 5s are 45. So therefore answer is 8 by 45. Answer 8 by 45. Okay students, இப்போ நம்ம டாபிக்ல போலாம். இது வந்து என்ன பார்த்தோம்? பேசிக் ஆபரேஷன்ஸ் ஆன் ரேஷனல் நம்பர்ஸ்ல அடிஷன், சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் வரைக்கும் பார்த்தோம். அப்படிதானே? சோ அது வந்து ஹோம்வொர்க்கா பார்த்து ஹோம்வொர்க் டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ். ஓகேவா? மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அப்படினா that is product of two rational numbers multiply பண்ணா ஆன்சர் வந்து 1 வந்தது அப்படினா that is multiplicative inverse of each other அப்படி சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? another name for multiplicative inverse is reciprocal. another name for multiplicative inverse is reciprocal. ஓகேவா? இப்போ first multiplicative inverse பார்த்தோம். ஓகேவா? the multiplicative example, the multiplicative inverse of 1 by 3 is what is the reciprocal? reciprocal என்ன பண்ணுவோம்? numerator and denominator interchange பண்ணுவோம். இப்போ 1 by 3 is 3 by 1. That can be written as 3. Therefore, the multiplicative inverse of 1 by 3 is 3. Second example, the reciprocal of minus 7 by 8 is. The reciprocal என்னவா இருக்கும்? minus 8 by 7. ஓகேவா? reciprocal எது கால்குலேட் பண்ணுவோம்? மல்டிப்ளிகேஷனை பொறுத்தவரை டைரக்டா நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணுவோம் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? நியூமரேட்டர்
நியூமரேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம், டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுவோம், சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் எழுதுவோம் டைரக்டா மல்டிப்ளிகேட்டிவ். இன் டிவிஷன் வரும்போது எந்த நம்பரை டிவைட் பண்றோமோ அந்த நம்பர் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், ரெசிப்ரோக்கல் கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் மூவ் ஆன் டு டிவிஷன். ஓகேவா? எக்ஸாம்பிள் 1.15 divide 7 by minus 8 by minus 3 by 4. Divide 7 by minus 8 by minus 3 by 4. Okay, 7 by minus 8 is negative rational number, minus 3 by 4 is negative rational numbers. So ரெண்டுமே negative rational numbers ஆ இருக்கு. Right. Solution 7 by minus 8 divided by minus 3 by 4. Okay, take the reciprocal. Reciprocal எடுக்கணும் டிவிஷனுக்கு. இந்த நம்பருக்கு எதனால டிவைட் பண்ண போறோம்? minus 7 by 8 minus 3 by 4 க்கு reciprocal எடுக்கணும்னா minus 4 by 3. The reciprocal of minus 3 by 4 is minus 4 by 3. Reciprocal எடுக்க division என்னவா மாறிடும்? Multiplication ஆ சேஞ்ச் ஆயிடும். So that is equal to minus 7 by 8 into minus 4 by 3. Minus 7 by 8 into minus 4 by 3. Okay, ரெண்டுமே நெகட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் சொல்லிட்டோமா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்றோம், சைனை மல்டிப்ளை பண்ணனும் சொல்றோமா? மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ். சோ இங்க என்னது பிளஸ் போட்டாலும் தான் போடலாம் ஒண்ணுதான். நெக்ஸ்ட் கேன்சல் பண்ண முடியலன்னு சொல்லி செக் பண்ணுவோம். நியூமரேட்டருக்கும் டினாமினேட்டருக்கும் காமனா எது வேல்யூஸ் இருக்கான்னு. இங்க டினாமினேட்டர்ல 8 இருக்கு, நியூமரேட்டர்ல 4. அப்ப என்ன டேபிள்ல கேன்சல் ஆகும்? 4 டேபிள்ல. How many times in 4 table? 2 times. 2 4s are 8. 1 4s are 4. ஓகேவா? கேன்சல் பண்ணிட்டோம். சைனை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் வந்துரும். நியூமரேட்டர்ல 7 1 இருக்கு, 7 1s are 7. டினாமினேட்டர் 2 இருக்கு, இங்க 3 இருக்கு. So 2 3s are 2 into 3, that is equal to 7 by 6. ஓகேவா? Answer 7 by 6. Write the answer separately and draw double line end of the sums. Don't forget yours. Next, try this. ஓகேவா? சைட் பாக்ஸ்ல try this சொல்லிட்டு டிவிஷனுக்கு 3 சம் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன அப்படினா -7/3 by 5. -7/3 by 5. 7/3 எதால டிவைட் பண்ண போறோம்? 5 ஆல டிவைட் பண்ண போறோம். ஓகேவா? வாட் இஸ் தி ரெசிப்ரோக்கல் ஆஃப் 5? 5 ஓட ரெசிப்ரோக்கல் என்னவா இருக்கும்? 1 divided by 5. ஏனா 5 நம்ம எப்படி எழுதுவோம்? 5/1 ன்னு சொல்லி எழுதுவோம். அதோட ரெசிப்ரோக்கல் 1/5. Solution -7/3 divided by 5, that is equal to -7/3 into the reciprocal of 5 is reciprocal எடுக்கவே division என்னவா மாறிடும்? multiplication ஆ சேஞ்ச் ஆயிடும். that is into 1/5. ஓகேவா? ஓகே, இதுக்கு எதுவும் காமனா கேன்சல் ஆகிற மாதிரி எதுவும் வேல்யூஸ் இருக்கா? இல்ல, எல்லாமே எப்படி இருக்கு? வேற நம்பர்ஸா இருக்கு. நோ காமன் ஃபேக்டர்ஸ் தான். இதுலயுமே இல்ல. ஃபர்ஸ்ட் சைனை மல்டிப்ளை பண்ணுவோம். சைனை மல்டிப்ளை பண்ணா மைனஸ் பிளஸ். சோ மைனஸ் into plus minus. Numerator number 7 1. 7 1s are 7. In denominator 3 5. Denominator 3 into 5. So 3 5s are 15. The answer is -7/15. Answer -7/15. Write the answer separately. Answer -7 divided by 15. Okay, move on to next subdivision. Second subdivision 5 by -7/3. 5 divided by -7/3. So solution 5 divided by -7/3. What is the reciprocal of -7/3? Reciprocal பொறுத்தளவுக்கு சைனை சேஞ்ச் பண்ண கூடாது. நியூமரேட்டர் டினாமினேட்டரை மட்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம்? இன்டர்சேஞ்ச் பண்ணுவோம். அடிட்டிவ் இன்வெர்ஸ் மட்டும் தான் சைன் சேஞ்ச் பண்ணுவோம். சோ மறந்துடாதீங்க. -7/3, the reciprocal of -7/3 is -3/7. Reciprocal of -7/3 is -3/7. Therefore, that is equal to 5 into -3/7. 5 into -3/7. 5 எப்படி இருக்கும்? ரேஷனல் நம்பர்ஸ்ல 5/1 ஆ இருக்கும். அப்ப இங்க டினாமினேட்டர் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1. சைன் மல்டிப்ளை பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஒன்ல பிளஸ், செகண்ட் ஒன்ல மைனஸ். சோ பிளஸ் into minus minus. In numerator 5 into 3. So 5 3s are 15. In denominator here 1 is there. So 1 7s are 7. That is equal to -15/7. Answer -15/7. ये मुदा इधर multiply பண்ணுவோம், sign multiply பண்ணுவோம். First one is positive, second one is negative. So plus into minus minus. In numerator 5 and 3. So 5 3s are 15 and denominator here 1 and here 7. So 1 into 7, that is equal 7. So answer -15/7. Answer -15/7. Okay. Move on to next subdivision. Third subdivision -7/3 by 35/6. -7/3 by 35/6.
ஓகேவா இதை டிவைட் பண்ண போறோம் 35 by 6 ஆல டிவைட் பண்ண போறோம் that solution equal to -7/3 divided by 35 by 6 இதுக்கு reciprocal calculate பண்ணனும் 35 by 6 the reciprocal of 35 by 6 is 6 by 35 so the sign that symbol also change division into multiplication நம்ம ஆல்ரெடி reciprocal எடுக்கையும் that is equal to -7/3 into 6 by 35 -7/3 into 6 by 35 simplify பண்ணலாமா 3 யும் 6 யும் 3 டேபிள்ல கேன்சல் ஆகும் 1 3s are 3 2 3s are 6 7 and 35 cancelled by 7 table okay how many times in 35 5 times 5 7s are 35 5 7s are 35 so here 5 and here 1 times 1 7s are 7 so 1 time next multiply the sign multiply பண்ணனும் first one is negative second one is positive minus into plus minus minus into plus minus minus into plus minus next multiply the numerator in numerator 1 and 2 so 1 2s are 2 1 2s are 2 in denominator 1 and 5 in denominator 1 and 5 1 5s are 5 1 5s are 5 therefore answer that is equal to -2 by 5 answer -2 by 5 next example talk problems on the basic operations ஏற்கனவே பார்த்தோம் addition subtraction multiplication division பார்த்தோம் இப்போ அத word problems பார்க்க போறோம் first example 1.16 the sum of two rational numbers is 4 by 5 the sum of two rational numbers is 4 by 5 if one number is 2 by 15 if one number is 2 by 15 then find the other அதாவது ரெண்டு நம்பரை ஆட் பண்ணா 4 by 5 வரும் அதுல one நம்பர் வந்து என்ன கொடுத்துட்டாங்க அப்படினா 2 by 15 find the other அப்போ ஒரு நம்பர் நமக்கு தெரியும் 2 by 5 இன்னொரு unknown numbers நம்ம எப்பவுமே என்ன denote பண்ணுவோம் x சொல்லி denote பண்ணுவோம் இல்லையா so sum of two numbers that is equal to 4 by 5 solution let the other number be x தெரியாத நம்பர் என்ன எடுத்துக்கிறோம் x so given 2 by 15 plus x equal to 4 by 5 அதான கொடுத்திருக்காங்க sum of two numbers என்ன நம்பர் one number is 2 by 15 another one number is x so 2 by 15 plus x equal to 4 by 5 already solving equations நம்ம பார்த்திருக்கோம் left side இருந்து right side மூவ் பண்ணும்போது plus operation என்னவா மாறும் minus plus multiplication division multiplication opposite operations தான் மாறும் சொல்லி பார்த்திருக்கோம் இல்லையா so 2 by 15 plus x addition operation இருக்கு so the plus 2 by 15 அந்த பக்கம் போகும்போது என்னவா மாறும் right side மூவ் ஆகும்போது minus 2 by 15 therefore x equal to 4 by 5 அப்படியே வச்சுக்கணும் இந்த left sideல இருக்கிற 2 by 15 plus 2 by 15 right sideல மூவ் ஆகும்போது minus 2 by 15 left sideல இருக்கிற plus 2 by 15 right side போகும்போது என்னவா மாறிடும் minus 2 by 15 so x equal to 4 by 5 minus 2 by 15 4 by 5 minus 2 by 15 here the denominators are same or different that is different அப்படிதானே one is 5 another one is 15 okay so take the LCM of 5 and 15 என்னவா இருக்கும் 5 and 15 is 15 அப்ப first one second one denominator 15 as it is அப்படியே வச்சுக்கலாம் second one 4 by 5 அப்ப convert into 15 போடும்போது multiplied by 3 both numerator and denominator multiplied by 3 அப்ப that is equal to 12 by 15 அப்ப ஆன்சர் இங்க என்ன தெரியுமா x equal to 4 by 5 பதிலா 12 by 15 so x equal to 12 by 15 minus 2 by 15 ஓகேவா denominator சேம் ஆயிடுச்சு அப்ப numerator வந்து 12 minus 2 போடும்போது என்ன வந்துரும் 10 12 minus 2 10 அப்ப that is equal to 10 by 15 காமனா இந்த டேபிள்ல கேன்சல் பண்ணிடலாம் 5 டேபிள்ல denominator எத்தனை டைம்ஸ் போகும் 3 டைம்ஸ் numerator 2 டைம்ஸ் அப்ப that is equal to 2 by 3 that is equal to 2 by 3 ஓகேவா அப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க the sum of two rational numbers 4 by 5 ரெண்டு நம்பர் ஆட் பண்ணா 4 by 5 சொல்லிட்டாங்க if one number is 2 by 15 then find the other கேட்டிருந்தாங்க 2 by 15 plus x equal to 4 by 5 எடுத்தோம்
2 by 15 பாசிட்டிவ். அங்கிட்டு போகும்போது என்ன மாறிடும், நமக்கு ப்ளஸ்ஸாக இருக்கிறது அங்கே என்ன மாறிடும், மைனஸாக சேஞ்ச் ஆகிடும். டினாமினேட்டர் அசிஸ்டல் டினாமினேட்டர் பார்க்குறோம், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ டேக் த எல்சிஎம். எல்சிஎம் கால்குலேட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் என்ன வந்துச்சு, 2 by 5. 2 by 3. Therefore, the answer, the other number is 2 by 3. The other number is 2 by 3. Okay. Move on to next example. Example 1.17. The product of two rational numbers is minus 2 by 3. அங்க வந்து sum of two rational numbers பார்த்தோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க, product of two rational numbers கொடுத்துட்டாங்க. If one number is 3 by 7. இதுல ஒரு நம்பரோட வேல்யூ என்னன்னா 3 by 7. Then find the other. இன்னொன்று என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. sum of two rational numbers பார்த்தோம். இங்க வந்து product of two rational numbers, அதாவது ரெண்டு நம்பர் மல்டிப்ளை பண்ணா வர்ற ஆன்சர் வந்து -2 by 3. அதுல ஒரு நம்பர் வந்து 3 by 7. அப்ப இன்னொரு நம்பர் என்னன்னு சொல்லி கால்குலேட் பண்ண போறோம். ஓகேவா, அதே அந்த சம்மர் தான். let the other number be x. let நமக்கு தெரியாத அன்னோன் நம்பர் என்ன எடுத்துக்கிறோம், x ன்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அப்ப given என்ன நம்பர் கொடுத்துறாங்க, ஃபர்ஸ்ட் நம்பர் 3 by 7 into x equal to, that answer is -2 by 3. So 3 by 7 into x ரெண்டை மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர், -2 by 3. ஓகேவா, ஓகே. இங்க என்ன ஆபரேஷன் இருக்கு, மல்டிப்ளிகேஷனா இருக்கு. ரைட் சைடுல வந்து என்ன மாறிடும், டிவிஷனா மாறிடும் இல்லையா. அப்ப x equal to -2 by 3 divided by 3 by 7. -2 by 3 divided by 3 by 7. இதுக்கு முன்னாடி ஒரு previous exampleல டிவிஷனுக்கு என்ன கால்குலேட் பண்ணனும்னு சொல்லி பார்த்தோம், ரெசிப்ரோக்கல் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ ரெசிப்ரோக்கல் ஆஃப் 3 by 7 என்னவா இருக்கும், 7 by 3. that is equal to -2 by 3. ரெசிப்ரோக்கல் கால்குலேட் பண்ணியும் மல்டிப்ளிகேஷன் சார் டிவிஷன் என்னவா மாறிடும், மல்டிப்ளிகேஷனா சேஞ்ச் ஆயிடும். so -2 by 3 into 3 by 7, 7 by 3. that reciprocal is 7 by 3 இல்லையா. so that is equal to -2 by 3 into 7 by 3. ஏதோ சிம்பிளை பண்ண முடியுதா, இல்ல. ஃபர்ஸ்ட் எதை மல்டிப்ளை பண்ணனும், சைனை மல்டிப்ளை பண்ணனும். first one is minus, second one is plus. so minus into plus minus வந்துரும். 2 7s are 14, 3 3s are 9. therefore x equal to -14 by 9. answer, the other number is -14 by 9. okay students, next class என்ன பார்த்தோம், basic operations and rational numbersல division எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். அதுல ரெண்டு examples some word problems பார்த்தோம். இந்த பார்த்த example sums உங்களோட கிளாஸ் நோட்ல காப்பி பண்ணிக்கோங்க. and then இன்னைக்கு ஹோம்வொர்க்கா exercise 1.2ல sum number 6 divide அப்படி சொல்லிட்டு ஒரு நாலு subdivisions இருக்கு. அதுக்கு கீழ ஒரே ஒரு sum, find a plus b divided by a minus b. a யும் b யும் ரெண்டு ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்து ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்திருக்காங்கப்பா. சோ எக்சர்சைஸ் 1.2ல சம் நம்பர் 6 and 7 வந்து உங்களோட டுடேஸ் ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகேவா, see you in the next class. thank you.